மிதந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்கள், அண்ணன் பிரபுதாசன் அவர்கள், அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணுமென்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சென்சார் போர்டால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் குறும்படமே நேசம்னு ஒன்று. அதாவது எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் 4 படம் பண்ணியிருக்கேன், ஒரு குறும்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 90% தான் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சென்சாரில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு பூத்தில் ஒரு மணலில் பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய் ஒரு தாய் மணலில் பாதிக்கப்பட்டாங்க, பொண்ணு வந்து இறங்கியிருக்காங்க. கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்தில் போயிட்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது பேப்பரில் பத்திரிகையில் வந்தது. அதாவது என்னுடைய படங்கள் இதை தான் எடுத்தேன். இதுலேயே அங்கே பிரச்சனை, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் முதல் படம் மாயவரம்னு சென்சாரில் படம்லாம் முடிஞ்சு சென்சாருக்கு போச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஏன் இது அப்படிங்கும்போது நான் என்னுடைய படங்கள்லாம் நான் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். பக்கீர் சாமின்னு ஒரு ஆர்வம் சார், இது நடந்த கதை. அதாவது எங்கள் ஊரில், அதாவது இப்போ சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரபுதாசன், அவங்க ஊர் பக்கத்து ஊர் தான், மணல்மேடு காவல் நிலையத்து பக்கத்தில். அந்த சம்பவம் நான் பஸ்ஸில் வந்துட்டு அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1994. அப்போ ஒரு ஜம்புலிங்கிற ஒரு அக்யூஸ்டை தேடி வராங்க. தேடி வந்ததும் அது அக்யூஸ்டாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும். காவல்துறையே ஒரு குற்றவாளின்னு அவனுக்கு தேடி வராங்க. அந்த பையன் இல்லை. அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு, அப்போல்லாம் சாராயம் ஊரல் தான் எங்கே பார்த்தாலும், ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். அதை பறிமுதல் பண்ணுற அந்த சாராய மூட்டைகள்லாம் காவல் நிலையத்தில் வச்சுருப்பாங்க. போலீஸ்லாம் நைட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போதில் தான் இருப்பாங்க. மணல்மேடு காவல் நிலையம், இது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு நைட்டு விடிய காலில் ஒரு 4 மணி தான் கூப்பிட்டு வீட்டில் விடுறாங்க. வீட்டில் பார்க்குறாங்க, தாய் பார்க்குது, இந்த பொண்ணை பார்க்குறாங்க. வெள்ளை கலர் ஜாக்கெட்டு, ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒரு தாய் எப்படி பதறுவாங்க? அதை கேட்குறாங்க, என்னம்மா நடந்துச்சுன்னு. அம்மா 5 போலீஸுமா, ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லுமா, எவ்வளவோ என்னால் முடியலன்னு கத்துறேன். யாருமே என்னை கண்டுக்கலாமா? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை ரொம்ப மோசமாக, பல்லுப்படாத இடமே இல்லாமல் என் உடம்புலன்னு சொல்கிறாங்க தாய்கிட்ட. தாய் பதறி அடித்து தெரு மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு சொல்லி, இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பால்டாயில குடிச்சிட்டு மொத்த குடும்பமும் பலி. 6 உயிர் பலின்னு ஹெட்டில் எல்லா பத்திரிகையிலுமே. நக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணனே அங்கே வந்துட்டாங்க. அங்கே எல்லாமே பெரிய இது சின்ன பிரச்சனை இருந்துச்சு. பஸ்ஸில் நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் இறங்கி பார்க்குறோம், பிரச்சனையை பெருசாகிறோம், பஸ்ஸுக்கு செல்லாம் அடிச்சு உடைக்கிறோம், பிரச்சனை பெருசாகிடுச்சு. அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க. இந்த விஷயம் தான், இந்த 6 உயிர் பலி. ஆனால் அந்த குற்றவாளி 94 வாட்சாத்தி வழக்கிலே இப்போ தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் தீர்ப்பு இல்லை. குற்றவாளிகள் நல்லா தான் இருக்காங்க, யாரும் தண்டிக்கப்படல. இந்த விஷயத்தை தான் நான் முதல் படமாக எடுத்தேன், மாயவரம்னு ஊர். என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாயவரம், கொள்ளிடம், கபிலவஸ்து, இப்போ பொள்ளாச்சி, எல்லாமே அந்த ஊர் பேர். அந்த ஊரில் நடந்ததுங்கிறனால அது அப்படியே எடுப்பேன். இந்த கதையை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது, அப்படியே கொடுத்தா நிறையா கட் பண்ணுவோம் அப்படின்னு. சரி கொடுங்க, கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தா 3/4 மணி நேரம் படம், கதையே புரியல. அப்போ ராமநாராயணன் சார் தான் பார்த்தாங்க, படம் போட்டு காமிச்சு, இந்த மாதிரி விஷயம் இப்போ படம் நல்லா வந்திருக்கு. ஆனால் 3/4 மணி நேரம் படம் விட்டால் ஒன்றே முக்கால் யூஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்கிறாங்க. இது சாத்தியப்படாது. இது சம்மந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர், அந்த மாயவரம்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள MP MLA எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது முறையிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் இப்போ ஊருக்கு புறப்பட்டு மணிசங்கர் ஐயர், அப்போ MP, இப்போ MLA இருக்கிற ராஜகுமார் தான் MLA, 2 பேரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சேன் 4 ஃப்ரேமில். படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுகிறாங்க. சென்சார் எதுவுமே முடியவே முடியாதுன்ட்டாங்க. படம் அப்போல்லாம் டேக்ஸு யூஏ சர்டிஃபிகேட்னாலே கொஞ்சம் டேக்ஸ் அதிகம். அதனால் சின்ன படங்களுக்கு யோசிப்பாங்க. அது அப்படியே போயிடுச்சு. அப்படியே அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூஏ தான் கொடுத்தாங்க, வன்முறை படம்னு கொடுத்தாங்க. உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் 4 படமுமே
அதாவது பத்திரிக்கை தான், என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான். அதான் சொல்லிட்டேன், 90% உண்மை இருக்கும். அதாவது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தான் என்னோட படம். அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இப்போ இந்த செய்தி, இந்த சம்பவம் மயிலாடுதுறை இந்த மலர்மேடு காவல் நிலைய சரகத்தில் நடந்த சம்பவம் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும், அதை எடுத்து போட்டு மெயினில் ஹெட் நியூஸாக வந்துட்டு இருக்கும். இது இப்படியே மறந்துடும். இப்போ இதுக்கு நீதி வேணும்னு நான் வந்து முதல் படமாக பண்ணும்போது இதை எடுத்து பண்ணேன். இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த சென்சாரில் தான் பல பிரச்சனை, சொல்லக்கூடாது இப்படி வந்துச்சு. அப்போ இன்னைக்கும் அதே பிரச்சனை தான். இன்னைக்கு என்ன நடக்குது? இப்போ அதுக்கப்புறம் கொள்ளிடம், கபிலவஸ்து, சின்ன சின்ன கிடுக்கு பிடியில் தப்பிச்சு வந்துடுச்சு 2 படமும். கொள்ளிடம் வந்து 2016 ரிலீஸு, 2019 கபிலவஸ்துலையும் எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஆனால் அதை மீறிய சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் 2019. இப்போ இந்த படம் என்னன்னா, வந்து பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த நக்கீரன் புக்கெல்லாம் நான் அது அதிகமாக வந்த எல்லா பேப்பரில் வந்து எல்லா கட்டிங்ஸையும் எடுத்து கதை பண்ணுவேன். 90% உண்மை. இப்போ தலைவருங்க இப்போ என்னன்னா, இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் கூட பாட்டை போடக்கூடாது, சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி. இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சதுலேருந்து நெருக்கடி. இந்த கதை பண்ணுறதுக்கு இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, நான் போயிட்டு ஒரு 2 மாதம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன். அதில் ஒரு சம்பவம் தான் என்ன ஒரு கொடுமைன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல, இந்த மாதிரி இது பண்ணால் அடிப்பாங்கன்னு பயப்படுவாங்க பொண்ணுங்க. சரி, ரொம்ப நாள் திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி, சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாற்றுறமான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வீடியோ வாங்கி வச்சு உங்கள் அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அதிகமாக வரல, செய்தியில் வரல. நான் வந்து பொள்ளாச்சியில் உள்ள எல்லா விஷயமும் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆதாரமும் வச்சுருக்கேன். சொல்கிறேன், சென்சார் ஆதாரம் இருக்குன்னுட்டு அப்படின்றத தூக்கி வெளில போடுங்கிறாங்க. இது என்ன செய்யுது? நான் சொல்கிறேன் சார், நான் செய்தித்தாள் தான் என்னுடைய படத்துக்கு பேரே செய்தித்தாள்னு வச்சா பொருந்தும், அப்படி தான் சார் எடுத்திருக்கேன். இதில் என்ன சார் 109 கட்டு கொடுக்குறதுக்கு என்ன சார் பிரச்சனை? அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஃபஸ்ட்டு சென்சார் போனதுமே NFD ஸ்டேட்டில் போட்டோம். படத்தை பார்த்துட்டு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு 4 மணி நேரம் விவாதம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது. ஏன் சார், என்ன பிரச்சனை? இல்லை, 2 அரசியல் கட்சிக்குள்ளே மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனால். என்ன சார், அப்படி ஒன்றும் பண்ணலையா சார்? 2 அரசியல் கட்சி மோதல் வரும், நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியாது, வேணா மேல்முறையீடு பண்ணுங்க. ரிவைசிங் கமிட்டி, நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்க தான் சேர்மன்னு, 15 பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க. படம் பார்க்கும்போது NFD தேட்டரில் போயிட்டு உட்காந்துருக்கேன், நானும் எனது நண்பர் தான் உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தராக வராங்க, பார்த்தா எல்லாம் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்போட ஒரு சாமியார்லாம் வந்தாங்க. எனக்கு பயமாகிடுச்சு. அதுவும் மணிப்பூரில் மத்திய பிரதேசத்தில் வந்தாங்க, எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையே, என்னது இது? பொள்ளாச்சியில் 4000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 40-50 பெண்கள் அங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொன்ன பொண்ணுங்களாம் காணும், அடையாளமே இல்லை, யாரும் இதை பற்றி கண்டுக்கல. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்லேருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும்? எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்மளை சுட்டுக்கிட்டு போடுவாங்களா படம் வர. உட்காந்துருக்கேன், திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டாங்க. கௌதமி மேடம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அந்த ARO முதல்ல அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்தில் எண்டு கார்டு போட்டிருக்கீங்களா, அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, தூக்குறேன்னு. என்ன சார் போட்டிருக்கேன்? பாரதிராஜா படத்தில் எல்லா டைரக்டர்ஸ் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரதிராஜா சார் அவர் ரசிகனா, அவர் எண்டு கார்டை போட்டு ஒரு பாயிண்டை முடிப்பார். நான் தான் சார் இந்த பொள்ளாச்சியில் நடந்த பாயிண்டை முடிச்சிருக்கேன். நீங்கள் அதில் கையெழுத்து போட்டால் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறாரு ARO முத்துகிருஷ்ணன் சார். சரி, என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்பேன்னு சைன் பண்ணி கொடுத்தேன். அது என்ன கார்டுன்னா, படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் பொள்ளாச்சி 2ஆம் பாகம் தொடரும், மணிப்பூர் என்ற பெயரில் போட்டேன். இதுக்கு போயிட்டு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா, சார் இது என்ன சார் பொள்ளாச்சி, அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் தான், தொடர்ந்தா தான் சார் நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன், அதை தூக்கணும் என்ன சார் தான்? அப்போ தூக்குனா இப்போ என்ன தொடருமா? இப்போ சென்சார் போர்டோட நோக்கம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்டோட நோக்கம் என்ன? பாலியல் வன்கொடுமை தொடருங்கிறீங்களா? நான் தான் கேட்குறேன், இதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. சரி, அடுத்து என்ன பார்ப்போம்னு பார்த்தா, பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார். அந்த ஊர் நடந்தது, அதெல்லாம் அவங்க எதுவுமே ஏற்றுக்கல. நான் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பார்க்குறேன், ஃபுல்லாக படத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 109 கட்டு மொத்தம். நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? ஏதாவது ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன், ஏதாவது ராமாயணங்கிறது கட்டு கதை, அதை எடுத்தானே நீ 1000 கட்டு கூட நான் கவலைப்பட மாட்டேன். இது பொள்ளாச்சியில் நடந்த கதை, இது போய் எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் எதுவும் பேசக்கூடாது. என்ன சார் பேசக்கூடாது? எங்கே பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் தொலைக்காட்சியிலலாம் என்ன வரும், எங்கேயாவது ஒரு பக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை, மாணவி
பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு இப்படி தான் வரும். அது எப்பாவது ஒரு இடத்துல மாசத்துக்கு ஒரு முறை அப்படி தான் வரும். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டா உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்டில் தண்டனை கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இதான ஒரு வரைமுறை, இதான ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இப்போ அந்த கட்டமைப்பு அப்படியே நொறுங்கி கிடக்கு. இப்போ பேப்பரில் ஒரு 10 வருஷமாக பேப்பரில் என்ன செய்தி வருது பாருங்க. பேப்பர் தொலைக்காட்சி எல்லாத்துலையுமே பேப்பர் எடுத்தா யாருக்கு, ஜனங்களுக்கு இல்லை, ஜனங்களை காப்பாற்றுறவங்களுக்கு. பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை, பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை, எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கேன், பேப்பர் கட்டிஷன் வச்சிருக்கேன். பேப்பர்ல வந்து நான் பேசுறேன். பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை, பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை. அப்ப என்ன சரி, பெண் எஸ்பி தான் பாலியல் தொல்லை வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா சரி இவங்கெல்லாம் யா பிரச்சனை நீதிபதிட்டு போவாங்க. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது, பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப இந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்க எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு பிரச்சனைனா யாருக்கிட்ட போவேன் சொல்லுங்க. பத்திரிகையை தான் சொல்லணும், வந்திருக்க தலைவர் தான் சொல்றேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறனால தான் தலைவர்கள்ட்ட போனேன். எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்டுலாம், ஏன் என்னப்பா தலைவர்கள் தான் என்ன காப்பாற்ற முடியும், பத்திரிகை தான் என்ன காப்பாற்ற முடியும். இப்ப நீதிபதிக்கு ஒரு எஸ்பி, பெண் எஸ்பிக்கு இல்ல, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லை. இப்ப இந்த பிரச்சனையை நான் எடுத்திருக்கேன், பெண்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு என்ன மாதிரி தொல்லைகள் வரும். சரி, நீதிபதிக்கு பாலியல் தொல்லை. சரி, நான் இப்ப நேரம் ராணுவத்துக்கு போறேன். ராணுவமே நீங்க என்ன வந்து காப்பாத்துங்கன்னு போனேன்னா இப்ப ராணுவம் இப்ப மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு, ஒரு வீடியோ வந்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன வந்தது, ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு கதறான், நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டிய 100 போலீஸ் 100 பேர் 100 கட்சிக்காரன் 100 பேர் சொல்றான், அழுதா. எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. தூக்கிட்டு போயிட்டு மாறி கற்பழிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை கதறான், எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரெக்கார்டு இருக்குன்ட்டு. அவர் ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கே இந்த மாதிரி நடக்குது. அப்ப என்ன நாடு இது? பாரதியார் இருந்தா இப்ப என்ன கேட்டிருப்பாரு, இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு. இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் ஓகே பண்ணி அந்த படம் வெளியில வரணும்னா கடன் வாங்கி நான் தயாரிப்பு, நான் டைரக்டர் மட்டும் இருந்தா பயமாயிருச்சு. எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு. சரி, அப்புறம் ஒரு வழி, சரி என்ன பண்ணாலும் இப்போ ஓகே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த பொள்ளாச்சி தூக்கிட்டு அப்புறம் 3 முறை சென்சார் மாற்றி இப்போ கருப்பு பூமின்னு கொண்டு போய் கொடுத்தேன். இது கருப்பு ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் பண்ணால் 50,000 செலவாகும். ஒரு டைட்டில் மாற்றினா போய் சங்கத்தில் பதிவு பண்ணுவோம். இவ்வளோ பண்ணி வெறுப்பி அந்த பப்ளிசிட்டி கிளியரன்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன 109 கட்டுக்கும் உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு போய் கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு. நேற்று சென்சார் போர்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ், நேற்று தான் ரிசல்ட் வருது. எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸில் என்ன வருதுன்னா பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆர்வோ பாலமுருகன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் என்ன சார் அதிர்ச்சியாக இருக்குது சார், எனக்கு என்ன சார் கருப்பு பூமி வச்சுருக்கேன், இதை போய் மாற்ற சொல்லி அனுப்பியிருக்கீங்க என்ன சார் அப்படின்னு. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. ஆமாங்க, கருப்பு பூமி நீங்கள் வைக்கக்கூடாது சார், பொள்ளாச்சி அங்கே கேஸ் நடந்துட்டுருக்கீங்க, அதை தூக்கிட்டேன். பின்ன சார் கருப்பு பூமின்னா சார் இது என் தாய் மண்ணு சார், என் தாய் நாடு மணிப்பூர். எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆகிடுச்சு, இந்த டைட்டிலே இப்போ இல்லைங்கும் போது அதான் அண்ணன் சொன்னேன்னா பாடலை நிறுத்துங்க, இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம், இது என்ன செய்யணும், ஒரு தீர்வு கண்டு. நேற்று சர்டிஃபிகேட் கிடைக்கணும் போது இந்த டைட்டிலும் தூக்கணும். அப்போ இது கருப்பு பூமின்னு நான் வைக்க சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பூமின்னு சொல்கிறீங்க, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ என்ன பூமின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு, மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு. அப்ப தமிழ்நாடு அந்த நோக்கமா? இப்ப சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? சரி, கருப்பு பூமியை தூக்கணும்னா இது எங்க தமிழரோட பாட்டி, ஒரு பெண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்னம். இதை தூக்க சொல்றாங்க, என்ன அர்த்தம்? இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சென்சாருக்கு? வாங்க பொதுவெளிக்கு போவோம், பொதுவெளியில உட்காருவோம், வாங்க சென்சார் போர்டு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க, நான் வரேன், மக்கள் பார்க்கட்டும் நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன். உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன், இதை வந்து சொல்லக்கூடாதுன்னா சரி, உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பொய்யானதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இதை நான் பேசணும், சென்சார்ட்ட நான் கேட்கணும், தலைவர்களாம் விசாரிக்கணும். திருநாவுக்கரசனும் திருமாவளவனும் வந்துட்டு இருக்காங்க, இது நியாயம் கேட்க தான் நான் வரேன். அதாவது உண்மையை சொன்னா சென்சார் தர மாட்டேறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேங்க. பொய் சொல்றாங்களே, இப்ப தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய்.
நல்லா நீங்கள் பாருங்கள். அதாவது அனைத்து அளவிலும் போய், ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா வருது. சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. ஒரு விளம்பரம் நல்லா பார்த்துங்க. ஒரு 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 முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுவாங்க, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்காம்பாங்க. உப்பு இல்லை, உப்பு அதிகமாக இருந்தால், உப்பு இல்லைன்னா கொட்டிடும், உங்கள் பல்லுலாம் சொத்த பல்லாகி 4 அடியில் கொட்டிடுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இதுக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விளம்பரத்தில் ஒரு ஒரு துணை நடிகர், குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேட்பாரு, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இல்லை தானே, ஏன் என்ன உப்பு இல்லைன்னா உங்கள் பல்லுலாம் கொட்டி, இங்கே உப்பு இருந்தால் கொட்டிடுன்னு சொல்கிறாங்க, உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்கிறாங்க. 2 விளம்பரத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துரு, வெரி குட்னு. இது எப்படி? அப்போ பல் டாக்டர் எது உண்மை? அப்போ பணம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? இப்போ பல்லு டாக்டர் இருக்காங்க, பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க, பல்லு ஆராய்ச்சி கழகம்லாம் இருக்குது. இப்போ இவங்களோட அனுமதியோட வருதுன்னா எப்படி? இது உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க, உப்பு இல்லைனாலும் பல்லு போயிடுனா என்ன அர்த்தம்? உலகத்தில் இது வரைக்கும் எந்த நாட்டிலையுமே, இந்தியாவில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையுமே இன்னும் தலையில் முடி வளர்றதுக்கு, கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இது ரெக்கார்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? பார்லிமெண்ட்டில் பாதி பேருக்கு தலையில் முடி இல்லை, நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம்ல. வருது பாருங்க, இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 1000 ஒரு நாளைக்கு 1000 விளம்பரம் வருது. ஓகே அண்ணா, வணக்கம். வாங்க. நடக்காத இசை வெளியீட்டுக்கு எங்களை அழைத்த நேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி. இந்த இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான். ஆனால் இவராது போராடி போயிருக்கின்றார். ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இன்னைக்கு இவங்களாம் அதை மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ. ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்றைக்கி மறுபடியும், அதாவது சுதந்திரத்துக்காக போராடுங்க, யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை, அதன் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து இப்போ நக்கீரன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அப்போ அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு உண்டான இது தாக்குதல் தொடங்குது. சில நேரங்களில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது. இந்த 2மே இருக்குது. இதுக்கு சரியான, நான் முதல்ல கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் ஆட்டோ சங்கருங்கிற இது எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அந்த அளவு கூட லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன். அதனோட வெற்றி. அடுத்து கேப்டன் பவர்னு படம் எடுத்தேன். அதில் வீரப்பனோட இது அதனோட அதையும் நான் ஜனங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன். வீரபத்ரங்கிற பேரை வீரப்பன்கிற வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது இது ஒரு கற்பனை கதைன்னு ஒரு பொய்யை சொல்லி, இப்போ டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது பொய்யின். இந்த கதைகள் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே, எதுவும் யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு இது எல்லாமே எல்லாரும் ஏமாத்திக்கிறது தான், தங்களை தாமலை ஏமாத்திக்கிறது தான். அந்த கார்டை போட்டவுடனே எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. அந்த அளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம். இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா, இப்போ நேச முரளி மாதிரியே நான் அடுத்தது போய் மாட்டிக்கிறேன். ஓஹோ, நம்ம இந்த உண்மை சொன்னால் நல்ல ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மேட்டர் நான் எடுக்கிறேன். அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. நீங்கள் எவ்வளோ கற்பனை சொல்லலாம். இப்போ அவங்க சொன்னாங்க அழுதான் இல்லையா, ஒரே நிமிஷத்தில் ஜலதோஷம் போயிடுது, ஒரு வாரத்தில் முடிமுளைச்சிரு. இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம், எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம், எவ்வளோ அவதூறும் சொல்லலாம், எவ்வளோ ஆபாசமும் சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது. இந்த புத்தி எனக்கு குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அடுத்து அதிலே போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதனால் நான் அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன். அப்போ அதுக்கப்புறமா நான் யோசிக்கும்போது இது மாதிரி படைப்பாளிகள் அது பின்வாங்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சரியான முன்னுதாரணம் எதுன்னா நம்ம திராவிட இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். எப்படி பராசக்திங்கிற ஒரு படம், அண்ணாதுரை அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாதுரை சொல்லுவார், எனக்கு சென்சார் இல்லைன்னா 3 படத்துலேயே நான் திராவிட நாடு வாங்கிடுவேன்.
ஆனால் அதே சென்சார் வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில், அது மூலம் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு திரைப்படத்துறையை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நேசமுரளி வந்து அதை எடுத்துக்கணும். அதாவது வந்து கல்லுன்னு தெரிஞ்சு அதில் தலையில் அடித்து தலை தான் உடையும் தெரிஞ்சாலும் அடிச்சுட்டே இருப்பான்னா அவனை வீரன் சொல்ல முடியாது, அவனை வந்து புத்தி இல்லாதவன் தான் சொல்லணும். அப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தலையை பயன்படுத்தக்கூடாது, சிற்றுளியை பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு வந்துடணும். அப்போ இதில் வந்து இவர் சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், நடந்த விஷயந்தான் பொள்ளாச்சிங்கிறது எல்லாரும் தெரியும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சும் புரியாமல் மாதிரி சொன்னால் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து கற்பனையில் வந்து 100% வந்து உண்மையை விட அதிகமாக உணர்ந்துப்பான். கொஞ்சமாக நம்ம சொன்னாவே போதும், ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ தர்மான்னு பேர் வச்சேன், அவ்வளோதான். அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம போய் நிறைய ஆட்டோ சங்கர்னு வைக்க வேண்டியதில்லை, அதில் லீகல் இஷ்யூஸ் வருது, வைக்கும்போது அந்த கேஸ் முடியல, அதனோட வாரிசுகள் பதில் சொல்லணும், இதெல்லாம் வருது. அப்போ கொஞ்சம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் சட்டத்திலேருந்து வெளியே வந்துடலாம், நம்ம அதை பயன்படுத்த முடியும். அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகைச்சிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த எல்லாரையும் பகைச்சிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நேசமுரளிக்கு எனக்கு இன்னும் எல்லாரையும் பகைச்சிக்கிறது. மணிப்பூரை பற்றி சொல்லுவேன், நான் பொள்ளாச்சியை பற்றி சொல்லுவேன், இராணுவத்தை பற்றி சொல்வேன், அப்படின்னா விளம்பரத்தை பற்றி சொல்வேன். இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க, இவங்க தான் சட்டம், இவங்க தான் கட்டமைப்பு. இதில் வந்து ஒரே நேரத்தில் அனைவரையும் பகைத்து கொள்வது வந்து ஒரு சரியான படைப்பாளிக்கான இதுவாக இருக்காது. அதனால் நிச்சயமாக உங்களுடைய வீரியம், நிச்சயம் உங்களோட கோபம் எல்லாம் உண்மை. அதை எப்படி வந்து சரி பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இதில் வந்து தரப்பட்ட அனைத்துமே இப்போ வந்து இந்த விஷயத்தை குறைஞ்சபட்சம் இது மாதிரி இப்போ நம்ம பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. பொள்ளாச்சியில் வந்து 2 வருஷமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க, அந்த உண்மை வெளியே வந்துடுச்சு. அது மாதிரி சென்சார் போர்டு கூட வந்து எங்கேயுமே அராஜகம் அதிகமாகும் போது அதுக்கான புரட்சி தொடங்கிடும். அது கொஞ்சமாகவும் விநாசகாலே விபரீத புத்தி வரும். அந்த விநாசகாலம் எப்போ வரும்னா விபரீத புத்தி அதிகமாகும் போது அந்த விநாசகாலம் வரும். இப்போ உண்மையாகவே வந்து தேவையற்ற அடக்குமுறைகளை வந்து படைப்பாளிகள் மீது வரும்போது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் நினச்சிட்டானா அவனை எந்த இராணுவத்தை கொண்டும் அடக்க முடியாது. இந்த சட்டத்துக்கு பயந்து நான் வாழணும், இந்த சட்டங்களுக்கு பயந்து நான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் போலீஸு, இராணுவம், அதிகாரம், ஆட்சி எல்லாம். நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டான்னா அவனை யாராலும் அடக்க முடியாது. அந்த நிலையை வந்து யாருக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் வந்து இப்போ இந்த மீட்டிங் மூலமாக, இந்த கூட்டம் மூலமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அதிகாரத்தில், அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலையை செய்ய தான் வந்திருக்குமே தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாற்றுறது அதிகாரிகளோட வேலை இல்லை, மக்களை காப்பாற்றுறது தான் அதிகாரிகளோட வேலை. ஆனால் இப்போ அப்படியே மாறி என்ன வந்துருச்சுன்னா, அதிகாரிகளோட வேலை என்ன வந்துருச்சுன்னா, இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றுவது தான் மக்களுடைய அதிகாரிகளோட வேலைன்னு வந்துடுச்சு. இப்போ நக்கீரன் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க, எந்த எஸ்பி வந்து பாலியல் இதில் வந்து மாட்ட போகிறாங்களோ அவங்களே அந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல துணையாக இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணு இந்த இதில் வந்து பத்திரிகைக்காரர் நக்கீரன் கோபால் மாதிரி வந்து மிக பிரபலமான தைரியமாக நம்மளாம் மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பெரிய திரட்டு இருக்கும்போது நேச முறையெல்லாம் சுண்டக்கா மாதிரி அப்படி அமைக்கி சேர்த்துருவாங்க. அதனால் வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும். நிச்சயமாக இப்போ சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க. எல்லாரும் வந்து அமுங்கி போயிட மாட்டாங்க, ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும். அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க. சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது, அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாளர் இருக்கணும் தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து தணிக்கை குழு செயல்படக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் நேசமுரளி மிகப்பெரிய இயக்குநராக என்று வாழ்த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழர் நேசமுரளி அவர்கள் தயாரிப்பில் இயக்கத்தில் கர்ப்பு பூமி என்கிற பாடல் வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டோம். ஆனால் அதற்கான வாய்ப்பை இன்றைக்கு சென்சார் போர்டு மறுத்திருக்கிறது. இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும், மேற்பிற்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்களுக்கும், ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர் அவர்களுக்கும்,
நம்முடைய செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும், இந்த மேடையில் முன் அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பல்வேறு திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, அதாவது சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக, அரசாக, சென்சார் போர்டாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்போ நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல், இதை எப்படி இலைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து, காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக, கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கலை. அதுவும் அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமானது. இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம், மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம், புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம். இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம். இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும். இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில், அநியாய காவல் நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மறு உருவாய்க்கு உட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலேயே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது. அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன். அண்ணன் பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில், ஒரு வெறியில், ஒரு ஆர்வத்தில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது இன்றைக்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா? அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது? அதில் இருக்கின்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள், இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள், சித்தாந்தம் உடையவர்கள். ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற, அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது. அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டர்கள், கஞ்சா கடத்தல், மிகப்பெரிய மாபியாக்கள், எல்லா படங்களும் வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு, தயாரிப்பாளர்கள் கையாண்டு தன்னை நம்பி பணம் போட்டவர்களையும் பாதுகாத்து, தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் என்று அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ, அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரபுதாசன் அவர்கள் சொன்னது போல், ஒன்று நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது எங்களை மாரி ஏதாவது கட்சியில் தான் வந்து போராடுறோம், கொடி தூக்கணும், வேறு வழியே இல்லை. திரைத்துறையில் இருந்தால் நாம்
ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மாண்புகளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும். நான் சொன்ன இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து நான் களத்தில் நின்று போராடினேன். ஆனால் சில சம்பவங்கள் நான் அரசியல் கட்சியில் தொடங்குவதற்கு முன்பு ஆயுதப்படை, தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற ஆயுதப்படையில் அந்த தமிழரசன் தலைமை ஏற்று இதே சம்பவங்களுக்காக வேறு விதமான போராட்டத்தை நடத்தியவர்களோடும் கைகோர்த்தோம். ஆனால் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டு? அந்த அக்கிரமங்களை, அநியாயங்களை, அட்டுழியங்களை எதிர்த்து கேட்ட அந்த போராளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள், ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டன, பலர் தூக்கு தண்டனைகளை விதிக்கப்பட்டன. அவர்கள் உச்சநீதிமன்றம் வரையிலும் போராடி அவர்கள் குடும்பம் சின்னாபின்னமாக சிதைந்தது. இன்றைக்கு ஐயா புலவர் கலிபெருமாள் அவருடைய குடும்பம், அவர் குடும்பத்தில் இருந்த பெண்கள், அவருடைய வாரிசுகள், சந்ததியினர் மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்தில் ஆளாகி இருக்கிறார்கள். அதுபோன்று தோழர் தமிழரசன் அவருடைய தாய் சமீபத்தில் இருந்தார், அவருடைய குடும்பம். ஆக இந்த உங்களை போன்று ஒரு வெறித்தனமாக இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டுழியங்களை கேட்க வேண்டும் என்று துடிப்பான அந்த எண்ணங்களில் வந்த அந்த 80களில் தோன்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்கள் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டதற்காக பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் பாதிப்படைந்திருக்கிறது. நீங்கள் துறைத்துறையில் இருந்து இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள். ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம், இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது. இரண்டுமே ஒன்றுதான். அதனால் இவற்றில் இருந்தும் எங்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி இந்திய முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எங்கு அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் எழுகிறதோ அந்த கட்சி எப்படி அதனுடைய தொண்டர்கள், அது எஸ்எஃப்ஐ ஆகிறதுனா ஏஎஃப் ஆக எந்த அமைப்புகளாக 2 கம்யூனிஸ்டுகளுமே அவர் ரத்தம் சிந்தி அந்த குரலற்ற மக்களின் குரலாக போராடுவாங்க. அவங்க எப்படி ஒருத்தவங்க கைகளை பின்னி கொண்டு காவல்துறை அடிகளை தாங்கி மக்களுக்காக போராடும். இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி டெல்லியில் ஆட்சியில் ஆதரவளித்த ஆட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2 அரசியல் கட்சிகளோடு ஆதரவாக இருந்த எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு அடித்து துன்புறுத்துறாங்க. இவர்கள் கேட்டு போய் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தட்டி கேட்க போன ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஆஃபீஸ் பெற, ஸ்டேட் ஆஃபீஸ் பெறஸை காவல் நிலையத்தில் எப்படி தாக்கினாங்க எதிரில், அதெல்லாம் செய்தியாக நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த நிலைமை. ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டத்திற்கு வந்து அரசியலை ஏற்றுக்கொண்டு 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நான் ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச் சூட்டிற்கு நீதி கேட்டு அங்கு சென்று இறங்கிய உடனே விமானத்தின் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு ஒரே ஒரு இடத்தில் கூட நிறுத்து என் இயற்கை உபாதைகளுக்கு கூட அனுமதிக்காமல் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு வந்து புழல் சிறையில் அடைத்தார்கள். இப்போ எவ்வளவு வன்மம் நிறைந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரசு இயந்திரங்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த சமகாலத்தில் இவர்களோடு தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு உடைத்து சட்டத்தின் துணை கொண்டு இன்னைக்கு நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த வழக்குகளிலிருந்தே நாம் விடுதலை ஆகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களை போன்ற மிக தீவிரமான ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அரசியல் போராட்டத்தை நம்பி ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இவர்கள் முகங்களை தோல் உரிப்பதற்கு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுபோன்று நம்முடைய அருமை இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே 3-4 படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழுத்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து, அதே நேரத்தில் அண்ணன் செல்லுமணி போன்றவர்கள் இதுபோன்ற இயக்குநர்களுக்கு துணை நிற்கின்ற இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த அநியாய அக்கிரம சென்சார் என்கிற இந்த சர்வதிகாரத்தன்மையோடு இங்கே எங்கள் அறிஞர் ஜெகதீசன் போன்று எண்ணற்ற இளம் இயக்குநர்கள், இளம் தயாரிப்பாளர்கள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று வருகின்ற போது ஈழத்தில் நடந்த எம் இனப்படுகொலைத்தில் நடந்த அநியாய அக்கிரமங்களை படமாக எடுத்த எங்கள் புகழேந்தி தங்கராஜி போன்றவருடைய படங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆணவத்தோடு, அகம்பாவத்தோடு தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மண்ணுக்கான உரிமை சார்ந்த எம் இனத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து, எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக, ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த திரைத்துறையை இன்றைக்கு அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்குவதற்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி எங்கேயோ 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம்,
இங்கிருக்கிற இந்த மாநில மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிவராமல் தடுக்கிறான். டேம் 19 கேரளா எடுக்கிற படத்தை அனுமதிக்கிறான். ஆனால் அதே முல்லை பெரியாருக்காக காவேரி சிக்கலுக்காக நாம் காட்சிகள் வைத்தால் அமைப்புகளை தடுக்கிறான். எங்கேயோ உலகத்தில் நடக்கிற இனப்படுகொலை குறித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளில் படம் வெளியாகிறது. ஆனால் 2000 நம்முடைய பக்கத்தில் வாழ்கிற நம்முடைய ஈழத்து உறவுகள் 10 மைல் தூரத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை 2 லட்சம் மக்கள் படுகொலைக்கானதை குறித்து இங்கு படம் எடுத்து வெளிவர முடியாத சூழலில் எத்தனையோ இயக்குனர்கள், இந்த புதிய இளைஞர்கள் அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு முயற்சித்து தோற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன் ஆதிக்க ஆணவம் பிடித்த அதில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது போல் யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து இவருடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு 10%, 5%, 109 கட்டு கற்புக்கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம். இந்த சிலையை நீ காட்டக்கூடாது, கற்பு பூமி என்று நீங்கள் வைக்கக்கூடாது. அப்போ எதைத்தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட், அதுக்குன்னா நிதி கொடுப்பான், விருது கொடுப்பான் அழைத்து. அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு விலை போகி இருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு அண்ணன் ஆர்.கே. செல்வமணி போன்ற இயக்குநர்களும் நம்முடைய தயாரிப்பாளர் போன்றவர்களும் இன்னும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் நீங்கள் முன்னெடுக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாகவும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிற ஒரு தமிழனாகவும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் ஒரு கைப்பாவியாக இருக்கிற சென்சார் போர்டின் இந்த அட்டூழியங்களை தட்டி கேட்பதற்கு உங்களோடு எந்த நேரத்திலும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, நீங்கள் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதிக்கவில்லை என்று சோர்வடை வேண்டாம். நிச்சயமாக போராடுவோம். இந்த படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய கதை அம்சம் அத்தனையும் இந்த மக்களை கொண்டு சேர்வதற்கு எங்களாலான உதவிகளையும் முயற்சிகளையும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உதவுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, பாடல் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் கூட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று ஆவலோடு தெரிந்து கொள்வதற்கு வருகின்றிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த பல்வேறு ஆற்றல் மிகு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர், பிரபல இயக்குனர் அருமை சகோதரர் திரு செல்வமணி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, அதற்கு முன்னாலே உரையாற்றிய தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்களே, உரையாற்றி சென்ற நக்கீரன் கோபால் அவர்களே, உரையாற்றிய சகோதரர் திரு இயக்குனர் கோபிநாயனார் அவர்களே, அன்புக்குரிய தேவா அவர்களுடைய அருமை மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, அருமை சகோதரர்கள் கிருபாநிதி, ஈஸ்வரன், பன்னீர்செல்வம் போன்ற தோழர்களே, வருகின்றிருக்கிற திரையுலகை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சாயங்கால நேரத்தில் ஒரு 4-5 பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு வந்தோம். நான் கேட்க வந்த கச்சேரி வேறு, இங்கே நடந்த கச்சேரி வேறு. இது வழக்கமாக நாங்கள் வெளியே
புதுச்சேரியில் இப்போது நடந்து கொண்டிருந்தது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சென்சாரில் படம் சென்சாரில் படம் சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்ணுறது ஓகே. பட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறத பாட்டு ரிலீஸ் பண்ணுறதை சென்சாரில் நிறுத்திருக்குங்கிறது நான் கூட டேரக்டர் செல்வமணி சார்ட்ட கேட்டேன். ஏங்க கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்தினாங்களா தெரில எனக்கு. அதுவும் இந்த விழா அழைப்பதெல்லாம் அடித்த பிறகு 2 நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது, பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ரொம்ப ஒரு 110 115 கட்டு கொடுத்தாங்கன்னா சொன்னார். இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்ச கொடுமை. அது பாடல்களும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. பட் நாங்கள் கூப்பிட்ட ஆள்கள்லாம் எங்களை சரியான ஆட்களை நீங்கள் கூப்பிடல. எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. வேல்முருகனாலேயோ என்னாலேயோ அல்லது மார்க்சிஸ்ட் நம்முடைய சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசினா வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம். ஆச்சா போச்சா வாங்க நாங்கள் நிற்கிறோம், தொடக்கி நிற்கிறோம், 1-2 பாத்திரம் வெட்டிடுவோம், கொத்திடுவோம், ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு ஆகாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில், கருத்து சொல்லப்படணுங்கிற விதத்தில் கூப்பிட்றீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான். சென்சாருங்கிறது இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்ததுக்கு படிச்சது எம்ஜிஆர் காலத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாட்டுலாம் கூட எடிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ணா புரட்சியாளர் அண்ணாவை படத்தில் காமிச்சாருன்னா கட் பண்ணியிருக்காங்க. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுன்ட்டாங்க அப்பெல்லாம். அதில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு படத்தில் வரும். ஆனால் வெளியே கேசட்டில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு வெளியே கேசட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து. ஆனால் என்ன இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது ஒன்று மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா அது என்ன கெட்ட வார்த்தையா? வன்முறை சொல்லாது. ஒரு தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கட்சி வளர்ச்சியை தடை பண்ணணுங்கிறதுக்காக அந்த காலங்களில் அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லையும் மாறி மாறி நடந்திருக்கு. இப்போ அதிகமாக நடக்குது, ஜாஸ்தியாக நடக்குது. இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா, இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்னாச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆகிப்போகுது. சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு மேலே ரவுண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுடலாம். அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட்டில் இருக்க மாதிரி அது ஏதோ இப்போ போனால் 1000-2000 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா. ஸோ சினிமாவிலே சம்மந்தமே இல்லாத ஆட்களை கட்சியில் இருக்காங்கங்கிறதுக்காக ஒரு சிலரை போட்டு விட்டுறாங்க. அது எந்த கட்சியும் இல்லை, இப்போ பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் இந்த சினிமாவுக்கும் கட்சிக்கும் அதை போய் அதில் புகுத்த வேண்டியதில்லை. அது ஒரு தனி உலகம், இது தனி. அரசியல் வேறு, கலை உலகம் வேறு. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னர் தான். இருந்தாலும் அதில் போய் சிக்கல் உண்டாக்குற மாதிரி வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ் போடுறது அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாக்கும். ஒரு கட்சிக்காரங்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்றது மாதிரி இன்டைரக்டாக வந்தால் அது கட் பண்ணுங்க, விட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அடுத்த இடம் அந்த கமிட்டியில் அவன் இருக்க மாட்டான். ஸோ அவங்க கடமையை செய்கிறதா நினச்சி அந்த தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள அந்த மாதிரி அது போடாமல் இருக்கிறது என்ன கேட்டால், அரசியல்வாதிகளை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை யார் ஆட்சியில் இருந்தாலும் சென்சார் போர்டில் இல்லாமல் அஃபிஷியலாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அஃபிஷியலாகவும் பார்ட்டி அபிலியேட்டடாக இருப்பாங்க, கட்சி கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க.
பட் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. இப்போ நீதிபதிகள் இருக்காங்கன்னா எல்லா நீதிபதிகளும் மோசம்னு சொல்ல முடியாது இல்லையா? நல்ல நீதிபதிகள் இருக்கிற நாட்டில் நீதி இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில நீதிபதிகள் நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அரசியல்வாதியும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது மாதிரி எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் நீதிபதிகள்லையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் நன்மை நடக்குது, ரெமடி கிடைக்குது. சுப்ரீம் கோர்ட்டு போனால் ஒரு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா? நீதிமன்றம் போனால் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சந்தேகம் இல்லை. நம்முடைய இயக்குனரை நான் பாராட்டுறேன். அவர் சொன்ன மாதிரி, பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, வேல்முருகன் சொன்ன மாதிரி, இந்த தாட்டை இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ வன்முறையோ போலீஸ் அராஜகமோ அத்துமீறலோ காவல் நிலைய தாக்குதலோ காவல் நிலையத்தில் கொலையோ கற்பழிப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்ல வர்றீங்க. ஸோ இது வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில். சில நேரங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வருதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அல்லது ஒரு ஒரு லட்சிய ரீதியாக ஒரு கருத்துக்கு தடை போடக்கூட விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தால் தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும். பல நாடுகளில் சென்சாரே கிடையாது. நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் நிறையா படங்கள் வருது. சென்சார் போர்டோ சென்சார் என்ன வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். மக்கள் விரும்பினா பார்க்குறாங்க, விரும்பலைன்னா நிராகரிச்சுட்டு போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அது வெற்றி பெறும். அதனால் தெரியுதுனோ சென்சார் போர்டு வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போர்டே கிடையாது. அது மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்க முடியாது. பட் அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் முன்வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க. பட் அப்படியே இயக்குனர் முருகேசனுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் ஒரே படத்தோடு போயிடக்கூடாது, காணாமல் போகக்கூடாது. செல்லுமணி மாதிரி நிற்கணும் இல்லை, தொடர்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் நேக்கு போக்கோட நெளிவு சிரிவோடு நீங்கள் போனீங்கன்னா தான் தொடர்ந்து வாங்க. இருக்காரு. ஸோ ஒவ்வொரு படமும் போராட்டத்துக்காக வெளியிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை கொஞ்சம் இளமறைவு காய்மறைவா அல்லது மருந்து கசப்பு மருந்தை இனிப்பில் கலந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணணும். இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது, அவ்வளோதான். போராடுறதுங்கிறது வேறு, இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு. படம் தர்மத்துக்கு எடுக்க முடியாது. அதுவும் ஒரு காலத்தில் இப்போ அந்த காலத்தில் நான் மருதுபாண்டி படம் எடுக்கும்போது ஒரு டேரக்டருக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபா செலவு. 100 நாள் ஓடிச்சு. பொன்மனம் ஃபிலிம்ஸுன்னு மருதுபாண்டி அக்னிபாரெலாம் படம் எடுக்கும்போது 50 லட்சம் தான். இப்போ படம் கேட்டால் ஒரு நாளைக்கே 10 லட்சம் 20 லட்சம் இதெல்லாம் கோடி இல்லை. அதுவும் 1 கோடி 2 கோடி இல்லை. அதனால் காலம் மாறிட்டு போகுது. நீங்கள் வந்து படம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லை உங்களை நம்பி ஃபைனான்ஸ் பண்ண வர்றவங்களோ, ஸோ இது வந்து அவங்க சீக்கிடுவாங்க கடைசியாக. அதனால் கொஞ்சம் ராஜதந்திரத்தோடு அப்போ தான் நிலச்சி நிற்கலாம். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் சினிமாவில் வந்து தாக்கு பிடிக்க முடியுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்காக உங்களை பயப்பட சொல்லலை, தைரியமாக உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன், துணிச்சலை பாராட்டுறேன். பட் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா யூ ஹேவ் டு மேக் சம் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ. அப்படி இருந்தால் தான் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் நீடிக்க முடியும், வெற்றிகரமான படங்களையும் தர முடியும். அதான் எல்லா நண்பர்களும் பேசினவங்க போகிறோம் அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு சொன்னாங்க சுற்றி அதைத்தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னா படத்தை நிறுத்திக்கங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னி தான் அதான் பண்ணணும். இப்போ 108 கட்டுனா திருப்பி நீங்கள் போய் பேசணும், குறைக்கணும், கட்ட குறைக்கணும்.
படம் ரிலீஸ் பண்ணி ஆகணுமே, படத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸோடு தொடர்ந்து நீங்கள் 3-4 படம் பண்ணி டைரக்டராக நிற்கிறதுலாம் பெரிய விஷயம். எல்லாம் சினிமா வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது இந்தியாவிலேயே. அப்படின்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நிறைய சென்சாரில் 109 கட்டு கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? படத்தை பார்த்து பயப்படுறாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க, படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுறாங்க, நீங்கள் எடுத்துருக்கிற விதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்க்கணுமே. ஸோ நீங்கள் சண்டையை போட்டு படத்தை நிறுத்த முடியாத, ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணது வேஸ்ட், எல்லாருடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பு எல்லாம் இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணுறது? செஞ்சால ஆம்பளையா பொம்பளையா இருக்குது? ஓ, இந்த லேடிஸ் தான். அதான் நான் சொன்னேன், அரசியலுக்கு ஆளில் போடக்கூடாதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்கள சென்சார் போர்டில் போடக்கூடாது. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா இது? பட் அது கரெக்ட், இது அநியாயம்னு தெரியுது, தெரிஞ்சே செய்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, வேணும்னே செய்கிறாங்க, தெரிஞ்சே செய்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது? நீங்கள் சினிமாவில் இருக்கிறதா வேணாமா? தட் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். அதானே கடைசியில் நீங்கள் டைரக்டராக இருக்கணுமா, படம் எடுக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது தானே. ஸோ எவ்வளோ காலத்துக்கு ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க? படத்தை எடுத்து முடிச்சுவிட்டு இந்த மாதிரி பாட்டை கூட ரிலீஸ் பண்ண முடியலை, சென்சாரில் தடை, படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியலை அப்படின்னா இது யுத்தத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமே. கடைசியில் இலக்கு வெற்றி தானே, வெற்றி பெறணும் இல்லையா? அந்த வெற்றியை எப்படி பெறணுங்கிறத சில ராஜேந்திரங்களோட நீங்கள் அணுகித்தான் பண்ணணுமே தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ திருப்பி போய் பார்த்து பேசி சண்டை போட்டு தான் வாங்கணும். அதனால் இந்த கட்டை எப்படி குறைக்க முடியுங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கணும் திருப்பியும். ஸோ இதுதான் எங்களுடைய ஆலோசனையை தவிர நாங்கள் போய் நான் சொன்ன மாதிரி நானோ நல்லது திருமாவோ வேறுவனோ இப்போ நாங்கள்லாம் வந்து சென்சார் போர்டில் பேசணும்னா மேற்கொண்டு இன்னொரு 10 கட்டு தான் விழுவும் உங்களுக்கு. உங்களுக்கு விமர்சனம் கிடைக்காது. ஏன்னா இருக்கிற அமைப்பு அப்படி, அரசாங்கம் அப்படி, அந்த மாதிரி செட்டப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடு பூரா அப்படி தான் இருக்குது. அதில் வந்து மாற்றங்கள் தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா இந்த அளவில் இந்த வந்து படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு வெற்றி இயக்குனராக தொடர்ந்து வெற்றி நேடி போட உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவுக்குள்ள இருக்கிற சிக்கலை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். சினிமாவுக்கு வெளியே சிக்கல் வந்தால் நாங்கள் உதவிக்கு இருக்கலாம். நாங்கள் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற தலைவர்களோ உங்களுடைய கட்சிகளோ வெளியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு துணை நிற்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நேசம் முரளி அவர்களின் கற்பு பூமி என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இயக்குனர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களை, வாழ்த்துரை வழங்கி நேசம் முரளி அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி, புதுத்தெம்பு ஊட்டி மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மேனாள் தலைவர், மக்களவை உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் திரு வேல்முருகன் அவர்களே, திரு பிரபுதாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த, திரைக்களத்தை சார்ந்த ஆளுமைகளே, தம்பி கிருபாநிதி அவர்களே, கராத்தே மோனீஸ்வரன் அவர்களே, திரு பன்னீர்செல்வம் அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இங்கே வந்து சேருவது சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இசையமைப்பாளர் நம்முடைய ஆனந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேசம் முரளி அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர். சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர். வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல் ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துதலை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர். இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார். அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மிக துணிச்சலான ஒரு முயற்சி. பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய மிக மோசமான, கொடூரமான, குரூரமான குற்றச்செயல். நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம். ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. எல்லோரும் விழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு. அதனை நாம் அனைவரும் கடந்து சென்று விட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும். காலத்திற்கும் ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும். அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும். சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய உள்ளம் மட்டும், சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி நின்று விட்டது. அதை படமாக்கி பணமாக்க வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். அதை படமாக்க முயற்சிப்பதே ஒரு போராட்டம்தான். அது ஒரு பெரும் முயற்சி. கடுமையான எதிர்ப்புகள், ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன. அதை அன்றைக்கு அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார். அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்தான், கோட்பாடுதான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது, இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும்.
போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும். நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது. சாதி அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், மத அடிப்படையிலே அணிதிரளுகிற சமூகம், கடவுள் வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம், பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரளுகிற சமூகம், இந்த அநியாயத்தை கண்டு அநீதியை கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். நானும் அந்த நிலையில் முனைமழுங்கிய நிலையில் அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்தி தான் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது, அவ்வளவு குரூரமானது. அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதனை என்றால் நடந்து முடிந்ததை அல்ல, அந்த போக்கினை, அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் இந்த போக்குகள் வளருவது எவ்வளவு ஆபத்தானவை. பெண்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல், பாராட்டுதலுக்குரிய துணிச்சல். அது படம் விலை போனாலும் போகாவிட்டாலும் கவலை இல்லை, அந்த பெயரிலேயே, பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது. முனைப்பல்ல, களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார். ஆக அப்போதே எல்லோரும் சொன்னார்கள், இதை எப்படி அவர்கள் தணிக்கைத்துறையினர் அனுமதிப்பார்கள், கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார். பொள்ளாச்சி என்கிற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள், கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கிறது. அவர் அந்த வேதனையை வெளிப்படுத்திய போது என்னால் அதை உள்வாங்கி செரிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. நான் 90களிலே ஒரு கவிதை எழுதினேன். எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், இமயம் போல் தடைவரினும் எகிரிப்பாய் என்பது அந்த வரிகளில் தொடக்க வரிகள். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதனால்தான் படத்தை அங்கே பாட்டை வெளியிடுங்கன்னு சொன்னேன். எதனையும் எதிர்கொள்வோம். அந்த துணிச்சல் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது. தந்தை பெரியார் சொல்வார், நீ போராடி போராடி ஒரு உரிமையை வென்றெடுப்பாய், பாராளுமன்றத்தில் பேசி அதற்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தையும் இயற்றுவாய், ஆனால் அந்த சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற நீதிமன்றத்தில் அவன் அமர்ந்திருப்பான், நீ இயற்றுகிற சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற இடத்தில் அவன் இருப்பான் என்று சனாதன சக்திகளை முன்னுணர்ந்து சொன்னவர் தந்தை பெரியார். ஆனாலும் கூட அதை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமானால் அந்த பின்னணி முழுமையும், வரலாற்று பின்னணி முழுமையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு எங்கே சனாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். ஏன் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள்.
ஏன் அந்த கட்சியை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். ஆர்எஸ்எஸும் ஒரு இயக்கம் தானே, அதை எதிர்த்து ஏன் பேச வேண்டும் என்கிறார்கள். வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கேள்விகளே எழாது. தனிப்பட்ட முறையிலே நமக்கு எந்த அரசியல் பகையும் இல்லை. இது ஒரு கோட்பாட்டு பகை. கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிற ஒரு யுத்தம் இது. இன்றைக்கு நேற்றைக்கு உருவான பகை அல்ல, மோதல் அல்ல. இந்த யுத்தம் 2500 ஆண்டுகளாக தொடர்கிறது. கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது, படத்தை பயன்படுத்தக்கூடாது என்றால் என்ன பொருள்? கற்பு பூமி என்பதிலே என்ன சிக்கல் இருக்கிறது? அதில் என்ன சட்டம் ஒழுங்கு இங்கே உருவாகிட போகிறது? சாதி பெயரில் திரைப்படத்துக்கு அனுமதி தருகிறவர்கள் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரோடு படம் தயாரிக்கப்படுகிறது, அந்த படத்திற்கு அனுமதி தருகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிற கதை உள்ளடக்கத்தை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள், குறிப்பிட்ட சில சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசுகிற வசனங்களை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள், பெண்களுக்கு எதிரான குரூரம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது, அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு எடுக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி திரைப்படத்திற்கு ஏன் 150 வெட்டுகள்? ஏன் தலைப்பு கூடாது? கற்பு பூமி என்பதிலே என்ன குறை? அதில் என்ன சட்டம் ஒழுங்கு உருவாக போகிறது? பிரச்சனை உருவாக போகிறது? ஏனென்றால் அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னார், அந்த இடத்தில் தணிக்கை துறையில் சென்சார் போர்டு என்கிற இடத்தில் அரசியலில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது. அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது என்று புரிந்து கொள்வது ஒரு புறம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள். எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள். நீங்கள் எந்த துறையிலே போனாலும் அந்த கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள். அரசியல் துறையில் ஈடுபடாதவர்கள் நீதித்துறையிலே இருப்பார்கள், கல்வித்துறையிலே இருப்பார்கள், திரைத்துறையிலே இருப்பார்கள், இலக்கிய துறையிலே இருப்பார்கள், கலைத்துறையிலே இருப்பார்கள். எல்லா இடங்களிலும் இது ஒரு போராட்டம். நேசம் முரளிக்கு மட்டும் நேர்ந்த ஒரு போராட்டம் அல்ல. தனிப்பட்ட முறையிலே அவருடைய படைப்புக்கு எதிராக இங்கே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை என்றதை நாம் பார்க்க முடியாது. கருத்தியல் சார்ந்த பகைதான் இதன் உள்ளே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி குறித்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் குறித்து ஒரு படம் பேசக்கூடாதா? அதில் யாருக்கு எதிரான கருத்து? ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? 100க்கு 100 இது கருத்தியல் சார்ந்த ஒரு பகைதான். நேசம் முரளி உள்வாங்கி இருக்கிற இடதுசாரி அரசியல் தான். இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான முற்போக்கான சிந்தனை அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். பழமைவாதத்திற்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனைகள் தான். ஜனநாயகத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். பன்மைத்துவத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை. ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை, பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஆகவே அதை எதிர்த்து பேசுகிற, வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுகிற அனைத்தும் இடதுசாரி அரசியல் தான். சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் போன்ற கட்சிகளிலே சேர்ந்தால் மட்டுமே அவர்கள் இடதுசாரிகள் என்று எண்ண தேவையில்லை. நேசம் முரளி எந்த கட்சியையும் சாராதவர், ஆனாலும் அவருடைய சிந்தனை இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை தோழர்களே, இது நேசம் முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல. மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும், அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்திலே நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த துறையை, சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதை நீங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததைப் போல அண்ணன் திருநாவுக்கரசர், அன்பு இளவல்
வேல்முருகன், நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடியோ வெளியீட்டு விழாவில் கேசட்டை வந்து வெளியிடும் தருணம். ஸோ ஒரு சிறப்பான கைத்தறல் கொடுத்துடலாமா?